காஞ்சூரிங்கோட தேர்ட் பார்ட் காஞ்சூரிங் த டெவில் மேட் மீ டூ இட் படத்தோட பிரேக் வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணது கிடையாது, இன்னொருத்தர் மைக்கேல் சார்ஸ் டைரக்ட் பண்ணது. அந்த டேரக்டர் ஜேம்ஸ் வான் இந்த படத்துக்கு ரைட்டிங் தான் பண்ணியிருக்காரு. மேபி டைரக்ட் பண்ணியிருந்தானா இன்னும் கூட நிறைய விஷயங்கள் உள்ள சேர்த்துருப்பாரு போல. மைக்கேல் சார்ஸ் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மைக்கேல் சார்ஸ் இந்த படம், அடுத்து வர நன் டூ இப்போ வர போகிற பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் 4 லாஸ்ட் ரைட்ஸ், இந்த 3 படத்தையுமே இவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எடுத்த படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே பழைய படம் மாதிரி இருக்காது. பழைய 2 காஞ்சூரிங் படமும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும் அண்ட் மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா சினிமா தன்மை இருக்காது. பட் இந்த படத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மோர் லைக் இது ஒரு மூவி மாதிரி தெரியுது. அந்த ரியலிஸ்டிக் தன்மையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி கிரவுண்டடாக இல்லாமல் மோர் சினிமாட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. வழக்கமாக சினிமாவில் வர சீன் மாதிரி இந்த படம் வந்துட்டுருக்கு. அண்ட் இது ஒரு பேய் படம்ன்றதை தாண்டி ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை நடந்ததுக்கு காரணம் என்ன, அதை தேடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒரு பேய் படம்ன்ற ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. அண்ட் பல இடத்துல பேயவே உங்கள் கண்ணில் காட்டியிருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. என்னவோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோ மோசம் சொல்லிட முடியாது. பேயவே காட்டாமல் ஆனாலும் நல்லாவே ஹாரர் படம் எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. படத்தோட கதை என்னடா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு எக்ஸாஸ் பண்ணுறாங்க. அப்போ உடம்புக்குள்ளே இந்த பையன் இன்னொரு பையனுக்குள்ளே போந்து அந்த பையன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான். ஸோ இப்போ கொலை பண்ணவனை பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக எட் அண்ட் லோரன் வாரன் போராடுறாங்க. அப்படி போராடும் போது இந்த பையன் இவனா கொலை பண்ணல, ஒரு பேய் தான் அவனை கொலை பண்ண வச்சுது அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை தேடி போகிறாங்க. அந்த பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத கதை. ஸோ அந்த பையன் பேய் தான் கொலை பண்ணா அப்படின்றத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுன்றது அந்த படத்தோட கதையே. ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட் தாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ஸில். ஸோ அந்த டைமில் இந்த ஒரிஜினலாக அந்த அர்னின்னு ஒருத்தர் இருந்தாப்பில்ல, ஸோ ரியல் லைஃப்லேயே அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அதை நமக்கு காட்டல, பட் ரியல் லைஃப்பில் அவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு. ஜெயிலில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இதுவுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற ஒரு கேஸ், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி எதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். முடிஞ்சால் அதை பற்றி நம்ம வேற ஒரு தனி வீடியோவில் பேக் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தோட என்ட்ரி சீன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. டேவிட்ன்ற ஒரு பையன் உடம்புல ஒரு பேய் புந்ததை அதை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாசிஸ்ட் வர ஃபாதர் இறங்கி வர அந்த சீனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி எக்ஸாசிஸ்ட் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ அந்த படத்தில் மற்ற மூவிஸ்க்குலாம் நிறைய பற்றியா ட்ரிபியூட் கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைக் இந்த சீனில் எக்ஸாசிஸ்ட்டா அந்த பையன் ஒரு ப்ளூ கலர் பஜாமஸ் போட்டிருப்பான். அதே மாதிரி தான் அந்த படத்துலேயே ஒரு பொண்ணு ப்ளூ கலர் பஜாமஸ் போட்டிருக்கோம். இன்னொரு சீனில் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஷவர் ரத்தத்திலே குளிப்பான். பிளட் பாத்ன்ற மாதிரி ரத்தத்தில் வந்துட்டு இருக்கும் ஷவர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து இந்த சைக்கோ படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படமே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த அனபல் படம்லாம் கூட அந்த சைல்ட்ஸ் பிளேன்னு ஒரு படம் வந்திருக்கும். அது கூட சக்கின்னு ஒரு பொம்மை வந்திருக்கும்ல, அந்த படத்தோட ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களோட ரெஃபரன்ஸை ஒரு ட்ரிபியூட் மாதிரி அங்கங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல அது பேய் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக வந்துட்டு இருக்கோம். அங்கே அந்த டேவிட் பையனோட உடம்புலேருந்து அர்னே பையனோட உடம்புக்குள்ளே போயிடும். அண்ட் நம்ம எட் லோரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல ஹார்ட்டில் அட்டாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சிலே குத்த அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த படம் முழுக்க அவர் அந்த ஒரு பிரச்சனையோட இருந்துட்டு இருப்பார். அண்ட் ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எட் லோரன் வந்து ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்துருப்பார். அண்ட் படத்தில் இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடில் ஒரு எலமெண்ட் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலி அந்த பக்கம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பையன் பேய் ஓட்டி முடிச்சிருப்பாங்களே, அந்த டைமில் நீங்கள் அந்த கேமரா கீழே விழுந்து பாருங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கிற டிவியில் அப்படியே ஜூமிங் ஆகிட்டு அது போயிட்டே இருக்கும். ஸோ ஜூமிங் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு சீனில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லொரேன் வாரனும் வந்துட்டு கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கும், கிட்டத்தட்ட பின்னாடியுமே ஒரு உருவக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரெய்லர் ஷாட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபினிட்டி மிரர் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க, டெலிட்டட் சீனாக நிறைய போயிடுச்சு. ஆனால் ட்ரெய்லரில் நிறைய ஷாட் வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ தேடி பார்க்கும்போது தான் கிடைக்குது. அண்ட் அந்த வீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு விச் டோட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்துட்டு விச் கிராஃப்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ சூனியக்காரங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இதன் மூலமாக தான் அவங்க சூனியம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அதை ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இதை பற்றி அந்த டிசபிள்ஸ் ஆஃப் ராம் கல்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஃபாதருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்போன்னு இன்னொரு ஃபாதரை தேடி போகிறாங்க. அந்த டிசபிள்ஸ் ஆஃப் ராம் கல்ட்டை ஆல்ரெடி நம்ம அனபல் படத்தில் பார்த்துருப்போம். அனபல் படத்தில் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஃபாதர் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவரும் இவங்கள மாதிரியே தனியாக ஒரு ரூம் வச்சு ஏகப்பட்ட விச் கிராஃப்ட் பொருளெல்லாம் வச்சுருந்துருப்பாரு. அந்த ராம் கல்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அங்கே தான் பேஃபமெட்டோட சிலை கூட இருக்கும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேருமே கேரக்டர் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. லைக் என்னன்னா லோரன் வாரன் வந்து ஏன் இந்த எல்லா பொருளையும் எரிச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது இதை எரிக்க முடியாது, நான் ஸ்ட்ரீட்லேருந்து கன்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதே டைலாக் தான் எட் பேசியிருப்பார் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட. ஏன் இதெல்லாம் எரிச்சிடலாமே சொன்னது, நான் கன்ஸை தூர வைக்க ட்ரை பண்ணுறேன், எரிக்கிறத விட இதெல்லாம் மறைச்சு வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க
இவங்களுக்கு தெரியாதா லைக் எட் லோரேன் வரேன்னு அவங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வீட்லேயும் லிட்டரலாக இதே மாதிரி ஒரு ரூம் இருக்குது, அப்புறத்துக்கு இந்த கேள்வி கேட்டாங்கன்னு தெரில. அதே மாதிரி எட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல ஒரு பொருளை டச் பண்ணி புக்கை எடுத்து வந்துருப்பாரு. லோரேன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி அவர் வீட்டில் கூட யார் போனாலும் இப்படி தான் சொல்லுவார், அந்த பொருளையும் தொடாதீங்க அப்படின்னு. அப்புறத்துக்கு இவர் மட்டும் இந்த இடத்துல இந்த பொருள் எடுத்தாருன்னு தெரில. ஸோ கேரக்டர் இன்கன்சிஸ்டண்ட்டாக எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ஃபாதர் மூலமாக வேறு ஒரு கேஸ் கிடச்சி இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெசிகா அண்ட் கேட்டின்னு ஒரு 2 பேர், அவங்க 2 பேர் கேஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லீடு கிடச்சி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொலை எப்படி நடச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெசிகாவோட பாடி எடுத்து அதன் மூலமாக யார் இதை பண்ணுறாங்க அப்படின்றவங்களையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ தான் தெரிய வரும் அந்த டோட்டம் மாதிரியே இவங்க வீட்லேயும் ஒரு டோட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அமுச்சு விட்ருக்காங்கன்றது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுமே. அதில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரான் ஃபேமிலி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருப்பாங்க. பெரான் ஃபேமிலி அப்சர்ட்லி பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தது, இன்னுமே ஸ்டில் டச்சில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லேருந்து டீகோட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பழைய டிசபிள்ஸ் ஆஃப் ஃப்ரம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபாதர் வீட்டுக்கே போயிருப்பாங்க. அங்கே தான் தெரிய வந்திருக்கும் அந்த ஃபாதரோட பொண்ணு, அவங்க பேர் ஐலா, அந்த பொண்ணு தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அங்கே தான் ரிவீல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ என் பொண்ணு அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே அந்த பொண்ணுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே காட்டியிருந்திருக்காங்க. அது தெரிஞ்சு தான் எட்டுமே டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த டீமன் வந்துட்டு ஆக்சுவலி 2 கொலை பண்ணோம், அங்கே மொத்தம் 6 கொலை, 3 பேரை சூஸ் பண்ணி ஒருத்தரை வந்துட்டு கொல்ல வைக்கணும், இன்னும் அவரை கொன்னவரையும் வந்துட்டு தற்கொலை பண்ண வைக்கணும். இதுதான். ஸோ ஒரு கொலை ஒரு தற்கொலை தேவைப்படுது ஒவ்வொரு ஸ்பைடர் டோட்டம்க்கும், ஒவ்வொரு விச் டோட்டம்க்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை, ஒரு லவ்வர், அதுக்கப்புறம் ஒரு கடவுளோட மனுஷன், அதுதான் எட் லோரேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் தேடி தான் அது சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம எட்டையுமே மேனிப்புலேட் பண்ணி லோரேன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீமனாக அவங்களை தெரிய வச்சு கொல்ல பார்த்து கடைசியில் காதல் தாண்டா பெருசு, காதலோட சக்தி அதிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டரியா அடித்து உடச்சி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியுமே கடைசியில் அந்த டீமன் மூலமாகவே தூக்கிட்டு போயிருக்கோம். ஏன்னா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நரகத்துலேருந்து வந்தது ஒரு சோலுக்காக, சோல் இல்லாமல் திரும்ப போகாது. ஸோ அந்த சாபத்தை அவன் போட்டானோ அவனோட சோலியை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ கேர்ஸ் போட்டவளே இங்கே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் கடைசியெல்லாம் எஸ்கேப் ஆகி அந்த பையனுக்கு ஜெயில் தண்டனை கிடச்சி அட்லாஸ் பார்த்தீங்கன்னா படத்தை ஒரு அவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடத்த பில்ட் பண்ணி ஒரு ஹோல்சமாக முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஓகேஷான படமாக தான் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி வந்திருப்பாங்கல்ல வீடு, அந்த இடத்துல வெளியே பாருங்களேன் ஒரு வண்டி இருக்கும், வண்டியில் சாண்டர்ஸ் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ராவல் கோஆர்டினேட்டரோட பேர் சாண்டர்ஸ், அந்த சாண்டர்ஸ் பேர் தான் இங்கேயுமே போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த ஒரு போன இருக்கிற வீட்டுக்கு போவாங்கல்ல, ஐ மீன் அந்த மார்ச்சோரியா ஏதோ ஒன்று அந்த கொரோனரி வீட்டுக்கு போவாங்கல்ல, அதை நீங்கள் வெளியே பாருங்களேன், பல்மேரி கொரோனரி ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மார்வெல் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இவங்க எங்கே போனாலும் இருக்காங்க. இங்கே அந்த பல்மேரி கொரோனரி ஹவுஸ் இருக்கா, இதே மாதிரி தான் அனிமல் படத்தில் பல்மேரி அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த டார்வல் கிரியேஷன் படத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்மேரி டாய் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் இந்த பல்மேரி வந்துடுறாங்க. இவங்க ஊரில் ஒரு பெரிய ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியாக இருப்பாங்க போல் இருக்கு, எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. லெவல் தாங்க இந்த டீட்டெயிலாம் சொன்னது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.